சொல்றதா உங்க தத்துவமா? நான் கேக்குறேன், இந்த ராஜீவ்காந்தி நம்ம மகளுக்கு என்ன வயசுல? என் மகன் அன்பு மகன் இளைஞர்லாம் இருக்கு, வயசு 13. 13 வயசு. அவருக்கு ஒரு பேரப்புள்ள பிறக்கும் தெரியுமா? அப்பதான் நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும். உங்களோட தத்துவம் என்ன? உங்க தத்துவம் என்னங்க? நீங்க தான் முடிச்சிடறேன் பேசட்டும். நீங்க தத்துவம் சொல்றீங்களா? புளிப்பு காமெடி வேற எங்க? நீங்க இவ்வளவு நேரம் ஒரு காமெடியா சொன்னீங்கல்ல, பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு. உங்க தத்துவம் என்ன? நான் படுக்கையில இருந்து எழுச்சி பார்த்தா பாம்பு கொத்திச்சு தூக்கி போட்டேனீங்களே, அதான் உங்க தத்துவம். உங்களோட கொள்கை என்னங்க? நான் கேக்குறேன். செங்கோட்டையன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஊழல்வாதி கூட வச்சுட்டீங்க. எங்க சாட்டை எண்ணெய் வந்து மரியாதைக்குரிய சாட்டை எண்ணெய் வந்து பாசமா இருக்கிறவர் என் மேல எப்பவுமே என்னை பத்தி வீடியோ போட்டுட்டே இருக்கிறவர். செங்கோட்டையன் ரொம்ப நல்லவர். அவர் வந்து ஒரு பெரியவர். எப்படி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போவார்னு கேட்டாரு. அப்போ ஒரு நல்லவரா? அப்போ பெரியவரா? அப்ப வந்து உங்களுக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு ஊழல் பண்ற எக்ஸ்பீரியன்ஸால ஒரு நல்லவரை போறேன்னு கேட்டாங்க. இன்னொன்னு கேக்குறேன். நாம் தமிழர் நாங்க வந்து பாத்தீங்கன்னா மைக் சின்னம் கொடுத்துட்டாங்க. என் தம்பி மைக்க பிடிச்சான் பாத்தீங்களா? அப்போ பிளாஸ்ட் தெரியல உங்களுக்கு? என் தம்பி வந்த உடனே நான் துணை முதலமைச்சர் கொடுக்க போறேன்னு சொல்லி சொன்னீங்களே சீமான் அவர்கள், அப்ப உங்களுக்கு பிளாஸ்ட் தெரியலையா? அப்ப நாம் தமிழரோட கொள்கை என்ன? நாம் தமிழர் வந்து ஒரு நாள் ஆட்சியை கொடுங்க, நான் ஈழ தமிழரை மீட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்றதுன்னு உங்க கொள்கை. உங்க கொள்கையை எந்த கோட்பாட, உங்க கொள்கையை, உங்க தத்துவத்தை எந்த வருத்த வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏத்தாங்கன்றதான் கேள்விக்குறி. நாங்க வந்து பெரிய 5 லட்சம் பேரை கூட்டிட்டோமே. நீங்க கூட்டுறதுனால என் சொந்த செலவை போட்டு நான் 50,000 ரூபாய் 3 மாசம் பணத்தை கொடுத்து நான் வேனை பிடிச்சி கூட்டிட்டு வரேன்னு அண்ணன் வீடியோ போட்டீங்களே, அப்படி கூட்டிட்டு வர கூட்டமா தான் அங்க நாம் தமிழர் இருக்கு. நீங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க நடக்கக்கூடிய பார்க்கிங் தான் உங்க கூட்டம். நான் அவர் விஜய் அவர் நடத்தினார்ல, எத்தனை ஏக்கர் மாநாடு நடத்தினாங்களே, எல்லாம் புருவாண்டுங்க, எல்லாம் பத்திரிகையில லைவ் போயிட்டு இருக்கு. அவர் ஒரு பார்க்கிங் ஒரு இடம் வாங்கினாரு, அந்த கூட்டம் தான் உங்க கூட்டம்.